Hello, this is Jagan from Growth Data. இந்த வீடியோ வந்து பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் சீரீஸ்ல இருக்கக்கூடிய 96வது வீடியோ. ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கொஸ்டின் எடுத்து டீட்டெயிலாக பேசிட்டு இருப்போம். இந்த வீடியோல வந்து 2 அரே கொடுத்துருப்பாங்க, நம்ஸ் 1 அண்ட் நம்ஸ் 2. இதுல நம்ஸ் 1ஓட அரே எலமெண்ட் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒரு இன்டிஜர் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்டிஜரை வந்து ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணோம் அப்படின்னா அது நம்ஸ் 2 இன்டிஜரா மாறிடும். இந்த சென்ஸ் எல்லா எலமெண்ட் ஆஃப் நம்ஸ் 1 வந்து நம்ஸ் 2ஓட எலமெண்ட் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணும். ஸோ அந்த எக்ஸ் இன்டிஜர் எக்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த கேள்வியோட மெயின் குறிக்கோள். ஸோ இந்த வீடியோ வந்து தமிழ் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின் 51 to 100 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல டேக் ஆயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லா கோடுமே வந்து கிட்டப்ல போஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த கிட்டப் லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷன் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம டேட்டாவை பார்ப்போம், அப்புறம் கொஸ்டினை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ சொன்ன மாதிரி இதுக்கு வந்து 2 இன்புட் அரே கொடுத்துருப்பாங்க, நம்ஸ் 1 நம்ஸ் 2. இப்போ நம்ஸ் 1 இருக்கு இல்லையா, 2 4 6 இதை எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு 3ங்கிற ஒரு வேரியபிள் ஒரு நம்பரை ஆட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ 2 வந்து 2 + 3 வந்து 5, 6 + 3 வந்து 9, 4 + 3 வந்து 7 இல்லையா. ஸோ இதை வந்து இப்போ நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். அசெண்டிங் ஆர்டர்னா 5 7 9. ஸோ இப்போ நம்ஸ் 2 இருக்கு இல்லையா, நம்ஸ் 2 எடுத்துட்டு வருவோம். இதுவும் வந்து சேமா தான் இருக்கு, 9 7 5 3 எலமெண்ட் இருக்கு, ஆனா டிஃப்ரெண்ட் ஆர்டர்ல இருக்கு இல்லையா. இதையும் வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல பண்ணோம் அப்படின்னா 5 7 9. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ஸ் 1 இந்த 3 ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வந்த வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த எலமெண்ட் வந்து நம்ஸ் 2 இருக்கு இல்லையா, அந்த எலமெண்ட் அப்படியே மேட்ச் ஆகுது. ஸோ நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, இந்த +3 அப்படிங்கிற அந்த இன்டிஜர் இருக்கு இல்லையா, அது வந்து ஒவ்வொரு அரேக்கும் மாறும் இல்லையா. ஸோ இந்த அரேக்கு 3 இருக்கு, மற்ற அரேக்கு வேற ஏதாவது இருக்கலாம். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறதான் கேள்வி. ஸோ பேசிக்கலி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதே வந்து ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணி பார்ப்போம். சார்ட் பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணியிருக்கோம், பழைய வேல்யூ இருக்கு. இப்போ இதை வந்து ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்றேன். ஓகே, ஸோ இன்புட் வந்து 2 6 4. இதை வந்து நான் சார்ட் பண்றேன். சார்ட் பண்ணும்போது 2 4 6 2 4 6. இப்போ இதை வந்து நம்ஸ் 2 வந்து எடுக்கிறேன். நம்ஸ் 2 வந்து 9 7 5. ஸோ இதை வந்து நான் அசெண்டிங் ஆர்டர்ல பண்றேன், 5 7 9. இப்போ இது ரெண்டோட டிஃபரன்ஸை பார்க்குறேன். டிஃபரன்ஸ் என்ன ஆகும், 5 - 2 அதே அந்தந்த இன்டிஜர் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். ரெண்டாவது வந்து 7 - 4, மூணாவது வந்து 9 - 6. இப்போ டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 - 2 is 3, 7 - 4 is 3, 9 - 6 is 3. ஸோ எல்லாமே வந்து 3 தான் இருக்கு. ஸோ நமக்கு வந்து 3 தான் வந்து கீ எலமெண்ட் இல்லையா. ஸோ இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ அவுட்புட் வந்து 3. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோட அதே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் நமக்கு வந்து இந்த அவுட்புட் வந்துருச்சு. இதை வந்து ப்ரோக்ராமிங்கை எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்புட் எடுத்துக்கலாம், நம்ஸ் 1 அண்ட் நம்ஸ் 2. ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுவோம், இந்த grow with data nums 1 nums 2. இப்போ முதல்ல என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க சொன்ன மாதிரி சார்ட் பண்றோம். ஸோ nums 1 equal to sorted of nums 1. சேம் வே அடுத்த வேரியபிள் nums 2 வந்து sort of nums 2. ஸோ இப்போ என்ன ஆகுது, 2 4 6 இந்த ஸ்டேஜ் வந்துட்டோம். 2 4 6 ஸ்டார்ட் பண்ணிடுச்சு, 5 7 9 ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
இப்போ நான் எக்ஸ் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். எக்ஸ் என்ன அப்படின்னா இந்த சார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, nums 1 and nums 2. ஸோ nums 2ஓட முதல் எலமெண்ட் வந்து 5 மைனஸ் nums 1ஓட முதல் எலமெண்ட் அது வந்து 2. ஸோ இதுதான் வந்து 5 மைனஸ் 2 வந்து 3. ஸோ இதான் நமக்கு வேணும் இல்லையா, எக்ஸ் வந்து 3ன்னு இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா டு மேக் ஷுர் எல்லா எலமெண்ட்டுமே வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 1ல ஆரம்பிச்சு லென்த் ஆஃப் nums 1 ஆர் nums 2 ரெண்டுமே சேம் லென்த் தான் இல்லையா. ஸோ ஏதாவது ஒரு அரே எடுத்துப்போம். இப்போ என்ன பண்றோம்னா ரேஞ்ச் வந்து 1ல இருந்து 0ல இருந்து நார்மலா ஆரம்பிக்கிறோம். இப்போ 1ல இருந்து ஆரம்பிக்கிறோம் ஏன்னா 0வை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம செகண்ட் எலமெண்ட்ல இருந்து பார்த்தா போதும். ஸோ இண்டெக்ஸ் இஸ் 0 முடிஞ்சது, இண்டெக்ஸ் 1ல இருந்து ஆரம்பிக்க போறோம். If nums 2 of the I which is 1 is equal to nums 2 of, so nums 1 of I. So இந்த முதல் எலமெண்ட்டும் இந்த ரெண்டாவது எலமெண்ட்டும் சேமா இருக்காது இல்லையா, நம்ம வந்து அதோட டிஃபரன்ஸ் தான் பார்க்கணும். ஸோ nums 2 மைனஸ் num டிஃபரன்ஸ் வந்து இப்போ செகண்ட் எலமெண்ட் டிஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்டோட டிஃபரன்ஸ் தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கும். அப்போ nums 2 of I minus nums 1 of I is not equal to the x, the 3. not equal to அப்படின்னா return false வச்சுக்கோம், இல்லது return true. ஏன்னா எல்லாமே மேட்ச் ஆகுது அப்படின்னா 3 3 3 இருக்கும். இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். கால் பண்ணா ட்ரூன்னு வருது இல்லையா, ஃபால்ஸ் வரல. பட் நமக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் வேணும், இந்த எக்ஸ்ங்கிற கான்செப்ட் வேணும். அதனால நன்னு வச்சுப்போம். இதை ட்ரூக்கு பதிலா இந்த எக்ஸையே நம்ம ரிட்டர்ன் பண்றோம். இந்த டிஃபரன்ஸ் பார்க்குறோம் இல்லையா, இந்த எக்ஸையே ரிட்டர்ன் பண்றோம். ஒன்னா 3 வந்துச்சு. நம்ம வந்து நிறைய டெஸ்ட் கேசஸ் செக் பண்ணி பார்க்கறதா இருந்துச்சுன்னா அசெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 2 6 4 9 7 5 பார்த்துட்டு இருக்கோம், 3ன்னு ஆயிடுச்சு. ஒரே ஒரு எலமெண்டா இருந்தால் பிரச்சனையே இல்லை இல்லையா, ரெண்டுலேயே ஒரே எலமெண்டா இருக்கு, சிம்பிளா டிஃபரன்ஸை பார்த்துடலாம். அடுத்து வந்து எல்லாமே ஒரே இதா இருந்துச்சு அப்படின்னா அதுவும் ஈஸி தான் இல்லையா. ஸோ 3 டெஸ்ட் கேஸ் இருக்கு, 3மே பாஸ் ஆயிடுச்சு. இப்போ இதுல ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. இப்போ இங்க வந்து சார்ட்டட் ஆஃப் நம்ஸ் இருக்கு இல்லையா, இதே இது நான் சார்ட் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. nums 1 டாட் சார்ட், nums 2 டாட் சார்ட். ஸோ இது என்ன ஆகும், நமக்கு வந்து அசைன் பண்ணக்கூடாது, டைரக்டா nums 1 டாட் சார்ட் nums சார்ட் SORT சார்ட் SORT. ஸோ அப்படி கொடுத்தாலும் எனக்கு வந்து எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுது. இதுல ஒரே சிக்கல் வந்து நம்ம nums 1 ஈக்குவல் டு கொடுக்கல, டைரக்டா nums 1 டாட் சார்ட்னு கொடுத்துட்டோம். அது ஏங்கிறத பழைய வீடியோல வந்து நிறைய தடவை டீட்டெயிலாவே பேசியிருக்கோம். ஒரு ஷார்ட்டா ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருவோம், புதுசு யாராவது பாக்குறாங்க அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ nums 2 இருக்கு இல்லையா, nums 2 வந்து சார்ட்டட் ஆஃப் nums 2 கொடுத்தோம்னா 5 7 9 இல்லையா, சார்ட் பண்ணி வந்துருச்சு. அதுக்கப்புறம் nums 2 கொடுத்தாலும் பழைய வேல்யூ என்ன இருந்துச்சோ அதான் வந்துச்சு. சார்ட் பண்ணோம்னா சார்ட் பண்ணி காமிக்குது, அவ்வளவுதான். அந்த வேரியபிளோட வேல்யூ வந்து அப்படியே தான் இருக்கு. இப்போ இதே இது வந்து nums 2 டாட் சார்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா, இப்போ nums 2 செட் பண்ணி பார்த்தோம்னா 5 7 9 இருக்கு, இந்த 9 7 5ங்கிறது ஓவர் ரைட் ஆயிடுச்சு. ஸோ இந்த சார்ட்டுங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த nums 2ஓட எலமெண்ட் எடுத்து அது அப்படியே ஓவர் ரைட் பண்ணிடும் nums 2. ஸோ நம்ம nums 2 வந்து ரிட்ரீவ் பண்ண முடியாது, பழையபடி அந்த வேல்யூவை கொண்டு வர முடியாது. ஆனா சார்ட்டட் அப்படின்னு இருந்துச்சுன்னா
அது வந்து அந்த வேரியபிளோட வேல்யூவை எடுத்து அதை மேனிபுலேட் பண்ணி கையில் கொடுத்தோம். அதனால பிரச்சனை இருக்காது. ஸோ அதுதான் வந்து இந்த சார்ட்டிங்க்கும் சார்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ சார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ சார்ட் அண்ட் சார்ட் ரெண்டுமே ஒன்று தான், அதனால பிரச்சனை இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் சார்ட் பண்ண உடனே நம்ஸ் 1ல வந்து 2 4 6ன்னு மாறும் இல்லையா. அப்புறம் நம்ஸ் 2ல வந்து 9 7 5 இருந்துச்சுன்னா சார்ட் பேசிக்கலி அசெண்டிங் ஆர்டர் தான், அதாவது இது டிசெண்டிங்ல இருக்கு, அது எடுத்து அப்படியே 5 7 9 ரைட். ஸோ இங்க வரோம், இங்க வந்து இந்த 0th இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ 5ம் 2ம். ஸோ நம்ஸ் 2 வந்து 5 மைனஸ் 2 ஈக்குவல் டு 3. ஸோ எக்ஸ் வந்து 3. ஸோ இப்போ வந்து செக் பண்ணி பார்க்குறோம், இந்த ரேஞ்சை முதல்ல கேல்குலேட் பண்ணுறோம். I ஈக்குவல் டு 1லேருந்து ஆரம்பிக்குது. இப்போ நம்ஸ் 2 ஆஃப் I, அதாவது நம்ஸ் 2 ஆஃப் 1 வந்து 4. சரி, நம்ஸ் 2 வந்து 7 5 7 இல்லையா. 7 மைனஸ் நம்ஸ் 1ஓட செகண்ட் வந்து 4. 7 minus 4 equal to 3. இப்போ செக் பண்ணி பார்க்குது, 3 நாட் ஈக்குவல் டு 3 ஆன் 3 நாட் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லுது. இல்லை, 3 ஈக்குவல் டு 3 தான். ஸோ நோ. இப்போ திரும்ப ஃபார் லூப் போகுது. I ஈக்குவல் டு 2. இப்போ நம்ஸ் 2 ஆஃப் 2 0 1 2 இல்லையா, லாஸ்ட் இது 0 1 2 வந்து 6. ஸோ 9 9 மைனஸ் நம்ஸ் 1ஓடது 6 ஈக்குவல் டு 3. இப்போ செக் பண்ணி 3 நாட் ஈக்குவல் டு 3 ஆன்னு செக் பண்ணி பார்க்குது. நாட் ஈக்குவல் டு 3 சொல்லிட்டு. ஸோ 3 நாட் ஈக்குவல் டு 3யா? நோ. ஸோ இஃப் திரும்ப இஃப் கண்டிஷன் போகுது, ஃபார் லூப் போகுது. ஃபார் லூப் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு, 3 எலமெண்ட் தான் இருக்கு, 3 முடிஞ்சு போச்சு. அப்போ ரிட்டர்ன் எக்ஸ், எக்ஸுங்கிறது டிஃபரன்ஸ் இல்லையா, அது வந்துருச்சு. ஸோ இது வந்து நம்ம நார்மலா பார்க்கக்கூடிய பேசிக் லூப்பிங் லாஜிக். ஆனா கொஸ்டினை பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, நம்ஸ் 1ங்கிற அரே எடுத்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆட் பண்ணணும், நம்ஸ் 2ஓட மேட்ச் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இன் பிட்வீன் வந்து அவங்க வந்து ஒரு பிரேக், எப்படி சொல்றது, ட்விஸ்ட் எதுவும் வைக்கல இல்லையா. அதாவது சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அதை கண்டுபிடிங்கிற மாதிரி சொல்லல. பிளாங்கா என்ன சொல்றாங்கன்னா நம்ஸ் 1 இருக்கு, அதை வந்து எக்ஸுங்கிற வேரியபிளை வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா நம்ஸ் 2 வந்துருது, அவ்வளவுதான். ஸோ இந்த கான்ஸ்டன்ட்ங்கிறது எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒரே தான். அந்த எக்ஸ் ஈக்குவல் டு 3ங்கிறது வந்து எல்லா எலமெண்ட்டுக்கும் அப்படிதான் ஆட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதனால நம்ம இவ்வளவு பெருசா எல்லாம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இந்த கோடை எடுத்துப்போம், இவ்வளவு பெருசா எல்லா வேல்யூயும் செக் பண்ணலாம் அவசியம் கிடையாது. நம்ஸ் 1 வந்து சார்ட் பண்ணிட்டோம், நம்ஸ் 2 சார்ட் பண்ணிட்டோம், இப்போ எக்ஸுங்கிற வேல்யூ வந்து எடுத்திருக்கோம். இது அப்படியே ரிட்டர்ன் பண்ணா கூட அந்த டிஃபரன்ஸ் தான் வரப்போகுது இல்லையா. எக்ஸ் ரிட்டர்ன் எக்ஸ் வந்து அதே தான் வரப்போகுது. இதை இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். நம்ஸ் 1 ஆஃப் 0 இருக்கு இல்லையா, அதை வந்து சார்ட் ஆஃப் நம்ஸ் 1, அதே இது நம்ஸ் 2க்கு பதிலா சார்ட் ஆஃப் நம்ஸ் 2. இதுவும் வேண்டாம் நமக்கு. இப்போ ரன் பண்ணாலும் ஒர்க் ஆகும். ஸோ சார்ட் பண்றோம், சார்ட் பண்ணி முதல் எலமெண்ட் எடுக்கிறோம், சார்ட் பண்ணி முதல் எலமெண்ட் எடுக்கிறோம், ரெண்டு டிஃபரன்ஸ் பார்க்குறோம். ஸோ அதான் வந்து கிரிட்டிகாலிட்டி. ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால இது ஒர்க் ஆகும், ட்விஸ்ட் எதுவும் இல்லை. வேரியபிளே தேவையில்லை, டைரக்டா ரிட்டர்ன்லேயே கொடுத்துடலாம், ஒரு லைன்ல முடிஞ்சது. x2 ஸ்டார்ட் பண்றோம் முதல் எலிமெண்ட், x1 ஸ்டார்ட் பண்றோம் முதல் எலிமெண்ட், ரெண்டோட டிஃபரன்ஸ் பார்க்குறோம். எல்லா இதுக்கும் நம்மளோட மற்ற எல்லா எலிமெண்ட்டுக்கும் அதே டிஃபரன்ஸ் தான் இருக்க போகுது. அதனால பெருசா வந்து ஸ்கேன் பண்ண வேண்டாம், டைரக்டா இப்படியே கொடுத்துடலாம். ரைட், எல்லா கேஸும் ஒர்க் ஆகுது. இது வந்து
முதல் சிம்பிளிஃபைடு வெர்ஷன் இல்லையா? இதை வந்து ஷார்ட் பண்ணி முதல்ல எடுக்கிறோம். ஏன் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர் இருந்துச்சுன்னா சின்ன நம்பர் முதல்ல இருக்கும். இது டிசெண்டிங் ஆர்டர்ல ஸ்டார்ட் பண்ணோம்னா பெரிய நம்பர் முதல்ல இருக்கும். இப்போ டிஃபால்ட்டா நம்ம அசெண்டிங் ஆர்டர் யூஸ் பண்றோம். அப்போ என்ன ஆகும்? 264 வந்து மினிமம் அசெண்டிங் ஆர்டர் முதல் எலிமெண்ட் வந்து 2. இதுவும் வந்து 579 முதல் எலிமெண்ட் வந்து 5 இருக்கும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சார்ட்டட் நான் டைரக்டா மினிமமே கொடுத்துட்றேன். ஷார்ட் பண்றதெல்லாம் தேவையில்லை, இருக்கிறதுல மினிமம் அந்த மாதிரி எடுத்து வந்துரு. அது வந்து எனக்கு வந்து அசெண்டிங் ஆர்டர்ல பண்ணும்போது முதல் எலிமெண்டோட கனெக்ட் ஆகுது. ஸோ 2 நம்ஸ் 1 நம்ஸ் 2ஓட மினிமம் முதல் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வந்து அந்த டிஃபரன்ஸ் சொல்லு, அதான் வந்து என்னோட எக்ஸ் அப்படிங்கிறோம். ரைட்? இந்த மினிமம் கூட இல்லாம நம்ம வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் இருக்கு. இப்போ வந்து இந்த வேல்யூ எடுத்துக்கணும், ஃபர்ஸ்ட் பாக்குறோம் இல்லையா? இந்த வேல்யூ இருக்கு 246. இது அப்படியே நம்ம இங்க எடுத்துப்போம். ஸோ இதுல வந்து 246 இருக்கு. சம் என்ன? 6 + 4 + 2 12. இதோட சம் என்ன? 9 + 7 + 5 16 5 21. ஸோ முதல் நம்ஸ் 2 வந்து 12, நம்ஸ் 1 நம்ஸ் 1 வந்து 12, நம்ஸ் 2 வந்து 21. இப்போ அந்த ஃபார்முலா வந்து அந்த ரெண்டு சம்மோட டிஃபரன்ஸ் ஆஃப் த சம் 21 - 12. இது வந்து 9 இல்லையா? இது 9ங்கிறது இந்த 3 டிஃபரன்ஸ் 3 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் இண்டெக்ஸ் 3, மூணாம் இண்டெக்ஸ் 3. 3 + 3 + 3 9. எனக்கு ஆக்சுவலா ஒரு இதுக்கு வேணும் அப்படின்னா எத்தனை எலமெண்ட் இருக்கோ லென்த் ஆஃப் நம்ஸ் 1 ஆர் நம்ஸ் 2. ஓ சார் இது ரெண்டு இல்லையா? ஸோ லென்த் ஆஃப் நம்ஸ் 1 கொடுத்தோம்னா என்ன ஆகுது? 9/3 ஈக்குவல் டு 3. ஸோ இதுதான் வந்து அவுட்புட் இல்லையா? ஸோ நமக்கு வந்து மினிமம் மேக்ஸிமம்லாம் இல்லாமல் சிம்பிளாக ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? சம் பண்ணுறோம். முதல்ல ரெண்டையும் சம் பண்ணிட்டு அதை வந்து சப்ராக்ட் பண்ணுறோம். நம்ஸ் 2 சம் பண்ணுறோம், நம்ஸ் 1 சம் பண்ணுறோம். ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிட்டு அந்த அரேயோட லென்த் நம்ஸ் 1 ஆர் 2 இது வந்து எனக்கு அதே வேல்யூ தான் கொடுக்க போகுது. 3 - 5 0 அப்படிங்கிறது. ஸோ மினிமம் எடுக்க வேண்டாம், ஷார்ட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ரெண்டையும் ஆட் பண்ணு, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும் டோட்டலாக வரும், பை 3 போடு, ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும், அதனால ஆன்சர் வந்துடும். சிம்பிள். இந்த கோடை வந்து நீ ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா க்ரோ வித் யூடியூப் சேனல் இந்த வீடியோ வந்து தமிழ் பைத்தான் கொஸ்டின்ஸ் 51 to 100ல இருக்கும். ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன் போனோம்னா அந்த வீடியோவோட கரஸ்பாண்டிங் கிட்டப் லிங்க் இருக்கும். அது வந்து 51 இல்லையா? இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது வந்து 96வது வீடியோ. 96வது இங்க இருக்கு. முதல்ல பார்த்து இந்த ஃபார் லூப்பு, அப்புறம் செக் பண்ணோம் ஷார்ட்டடுக்கும் ஷார்ட்டுக்கு இருக்க வித்தியாசத்தை பத்தி பேசணும். அதுக்கப்புறமா நம்ம ஃபுல் எலமெண்ட்டையும் தேட பார்க்க சொல்லல, அவங்க ஒரே ஒரு எலமெண்ட்டை மட்டும் செக் பண்ணி பார்த்தாலே அந்த டிஃபரன்ஸ் தான் வந்து எல்லா இதுக்கும் வரப்போகுது. அதனால நம்ம வந்து தேர்ட் அப்ரோச் வந்து சரி, ஃபர்ஸ்ட் அப்ரோச் ஷார்ட்டட் யூஸ் பண்ணியிருப்போம், அப்புறம் ஷார்ட் யூஸ் பண்ணியிருப்போம், ரெண்டோட டிஃபரன்ஸை பத்தி பேசியிருப்போம். மூணாவது வந்து டைரக்டா ஷார்ட் பண்றோம், மொதல் எலமெண்ட் மட்டும் எடுத்து டிஃபரன்ஸ் சொல்லிடுறோம், முடிஞ்சு போச்சு. அதை பொறுத்து மற்ற எலமெண்ட் எல்லாம் போய் கரெக்டானு செக் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. தென் வேலிடேஷன் டன். ஸோ மினிமம் வந்து ஷார்ட்டே பண்ணாது, டைரக்டா எடுத்து வந்துடும். ஸோ அதான் வந்து மினிமத்தோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஷார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் எடுக்கிறத விட மினிமம் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதை விட அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் என்ன ஆகும்? பேசிக்கா அந்த எலமெண்ட் வந்து மொத்தமா கட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ மொத்தமா என்ன பண்ணோம்னா இங்க ஆட் பண்ணி பார்க்கணும். 7 4 6 இருக்கு இல்லையா? அதை ஆட் பண்ணுவோம்.
So sum of nums1 minus sum of nums2. இப்போ இது ரெண்டையும் வந்து divide by length of nums1, right? So இதைத்தான் வந்து நம்ம பண்ணணும். Oops. So இதான் வந்து nums2 minus nums1 slash length. So இதுவும் வந்து நான் ஒர்க் ஆயிரும். ஸோ இது வந்து மச் ஈஸியர் இல்லையா? நீ ஷார்ட் எதுவும் பண்ண வேண்டாம். இது வந்து மேத்தமெட்டிக்கல் வே ஆஃப் ரெப்ரசன்டிங், இதுவும் நல்லா தான் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த எல்லா வீடியோ வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ற கோட் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இங்க வந்து GitHub லிங்க் இருக்கு. நான் பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து 96வது வீடியோ. ஸோ இந்த ஷார்ட்டு அதுக்கப்புறமா முதல் வேலையை மட்டும் எடுத்து பண்ணது, மினிமம் எடுத்தது, இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா எல்லாமே இங்கே இருக்கு. ஸோ இது ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆகணும்னா லிங்க் இருக்கு, யூஸ் பண்ணி க்ரோத் டேட்டா வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.